சார் சொல்லுங்க சார். குடியரசுத் தலைவரும் பங்கேற்கிறார், துணை குடியரசுத் தலைவரும் பங்கேற்கிறார் அப்படிங்கிறது. துணை குடியரசுத் தலைவர் என்ன பேசிட்டு வந்தார்ன்றதை பார்த்தாலே அவர் பங்கேற்கிறதுல எனக்கு ஆச்சரியம் தெரியல. இன்ஃபேக்ட் இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைன்னா அவரை ஏன் இங்க கூப்பிடணும்? அவர் 2 நாளைக்கு முன்னாடி நீதித்துறையை அப்பட்டமாக சேலஞ்ச் பண்ணிட்டு வராரு. அவரை நீங்க கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இது எல்லாமே ஒரு பிளானா நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நீதித்துறைக்கு இடப்பட்ட டைரக்ட் சேலஞ்ச். இது நீதித்துறை சுவமோட்டோவா எடுத்து எதுனா பண்ண போறாங்களா, இல்ல அப்படியே அதை கண்டுக்காம விட போறாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி செயல்பாடு நடக்கிறாங்க. அதுதான் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தமிழ் மக்களுடைய தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணாங்க. தமிழ் மக்கள் போட்ட ஒரு விஷயங்களையும் சேலஞ்ச் பண்ணாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இது முறையா நாடு என்ன பாக்குதுன்னா, நீதித்துறை அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்டர் போடும் போதும் நீதித்துறையும் அப்படிதான் சேலஞ்ச் பண்றாங்க. அப்போ இவர்கள் மை வே ஆர் ஹைவே, நான் என்ன சொல்றேன்னா அதான் இந்த நாட்டில் நடக்கணும்ன்றதுல அந்த பாசிச மைண்ட் செட்ல கிளியரா இருக்காங்கன்றதுதான் தெரியும். தற்போது தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தோட வேந்தரா இருக்கிறது யார் சார்? ஆளுநர் தானா? ஆமா, இப்போதைக்கு அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல ஆர்டர்ஸ் ரிப்பீல் ஆச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கவங்க அதை மதிக்க வேண்டியது எல்லாம் கடமை. அந்த டெக்னிக்கலா அது விலகிச்சா இல்லையான்றது டெக்னிக்கல் டீடைல். ஆனா நான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கும்பொழுது ஒரு உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு ஆர்டரை இமீடியட்டா கம்ப்ளை பண்ணன்றதா இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்த செயல்பாட்டு முறை. இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா போகுது. கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வலியுறுத்துறாங்க. உங்களோட கருத்து? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளேட்டன்ட் வயலேஷன் ஆஃப் தி ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ராமிபிகேஷன்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் பண்றது அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல அப்பீல் பண்றாங்களே, ஒருவேளை அந்த நம்பிக்கையில இல்ல அப்பீல் பண்ண ஆர்டர் வரலையே. ஒரு ஆர்டர் வரும்பொழுது ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை கம்ப்ளை பண்றது தான் இன் பிரின்சிபல், இன் ஸ்பிரிட் கம்ப்ளை பண்றது தான் நியாயம். ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் நடந்தும் அவர் தான் இப்போ துணைவேந்தருக்கான இதுல இருக்காரா இல்ல ஆளுநரே? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாடு நிறுத்தி வைக்கப்பட்ட சட்டத்தெல்லாம் நீங்க உடனடியாக பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் வந்தாச்சு. ஒரு சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை இன் ஸ்பிரிட் ஃபாலோ பண்றது எல்லாருடைய கடமையும் கூட. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கவங்களுடைய முக்கியமான கடமை. அப்பதானே மக்களுக்கு ஒரு நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை வரும். அது உங்களுக்கு ஏதுவாக இருக்குதோ இல்லையா ரெண்டாவது விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யாம இருக்கிறது டெக்னிக்கல் டீடைல்ஸ்குள்ளேயே போக வேண்டாம். இன் ஸ்பிரிட்லயே நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட வாதம். இந்த துணை குடியரசுத் தலைவர் பேசின பேச்சுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிக்கடி நீங்க இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றமும் பயன்படுத்துறது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்து மேல நம்பிக்கையை குறைக்கும் அப்படின்றாரு. ரொம்ப இதெல்லாம் காமெடியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க அவங்களுக்கு ஆர்குமெண்டே இல்லாத பேசுற விஷயங்கள். மக்களாக தேர்ந்து எடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு பெரும்பான்மை ஒரு சட்டத்தை ஏற்றுறது. அந்த சட்டத்தை 5 வருஷமா நீங்க கையில வச்சிருக்கீங்க, விடாமாட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட் கேட்க வேண்டியது கோர்ட்டுடைய கடமை தான். இங்க யாருமே பெரியவங்க கிடையாது. நம்மளுடைய சிஸ்டம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான். எக்ஸிகியூட்டிவா இருக்கட்டும், இல்ல நீதித்துறையா இருக்கட்டும், இல்ல லெஜிஸ்லேஷனா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் செட்டப். இதை புரிந்து கொள்ளாமல் அவங்க நினைக்கிற ஒரு கவர்னன்ஸை கொண்டு வரணுன்றது அவங்க இன்டென்ஷன். அதனால அவங்க புரிதல் இல்லாம தான் இதெல்லாம் பேசுறாங்கன்ற